இது நீங்க வந்து இப்ப என்னென்ன உரங்கள் பாவிச்ச நீங்க இதுக்கு? நாங்கள் முதல் தரையை பண்படுத்தி பாத்தி கட்டி வந்து இது போட்டு நாங்கள் B1 போட்ட நீங்க B1 போட்டு தான் புழுக்குத்தல் வரும். இப்ப நீங்க குராக்கன் வைக்கிறதுக்காக திரையும் வைக்கலாம் தான். என்னதுக்காண்டி மட்டி இல்ல தின செய்ய எல்லாரும் விரும்புறேன். ஒரு தடவை நாடையில ஒரு ஆள் 2 பேர் அப்படி செய்து காட்டினா பேருக்கு வாங்கிட்டு ஒரு ஆள் 2. இப்ப இங்க மட்டில பொறுத்தளவுல ஒரு ஆள் ஒரு பயிர் வச்சா உடனே எல்லா ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பத்தனையிட்ட குரக்கந்தோட்டத்தில் நிற்கிறேன். இப்போ நீங்கள் எங்கன்னா பின்னு பார்த்துருக்காங்க வந்து அவர்கிட்ட குரக்கந்தோட்டம். இப்போ வாங்க தொடர்ந்து அவரோட போய் கதைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து நிற்கிற வந்து பத்தனையிட்ட குரக்கந்தோட்டத்தில் நிற்கிறேன். பாருங்க. வணக்கம். வணக்கம். இப்போ பாருங்க, பத்தனை வந்து தண்ணி ஆட்டியும் நிற்கிறார். பாருங்க, அந்த தண்ணி ஆட்டியும் இப்போ நான் வந்து கேட்டாக்குனாங்க. இப்போ எங்களோட வந்து கதைக்கிறாக்கு கதைச்சியும் நிற்கிறார். இப்போ இது வந்து நான் குராக்கன் பார்த்தேன். இது 3 மாதம். 3 மாதம். இப்போ எத்தனை நாள் ஆகுது நட்டு? 2 மாதம். 2 மாதம் ஆகுது. பாருங்க, இது வந்து 3 மாத குராக்கனா. இப்போ வந்து நட்டு வந்து 2 மாதம் ஆகுதான். இது எத்தனை நாளில் பொத்தி வரும் இந்த குராக்கனுக்கு? இப்போ இனி ஒரு 10 நாளையில வந்துடும். 10 நாளையில வந்துடும். பாருங்க, இந்த குராக்கன் வந்து இன்னொரு 10 நாளையில இதுக்கு வந்து கொத்தி வந்துடும். அது வந்து வந்துடும் சொல்றார். இது வந்து 3 மாத குராக்கனா. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க நல்லா இருக்கு. இந்த குராக்கன் ஃபுல்லா அரைக்கிறேன்னா உங்களுக்கு எத்தனை மணித்தியாலம் போகணும்? 2 மணித்தியாலம் பிடிக்கும். 2 மணித்தியாலம் பிடிக்கும். இப்போ நீங்க இந்த குராக்கன் வந்து ஆரம்பத்தில் நடுக செய்யறதுக்கு வந்து என்னென்ன இது நீங்க வந்து இப்போ என்னென்ன உரங்கள் பாவிச்ச நீங்க இதுக்கு? நாங்கள் முதல் தரையை பண்படுத்தி பாத்தி கட்டி வந்து இது போட்டு நாங்கள் B1 போட்ட நீங்க B1 போட்டு தான் குராக்கன் நட்டு தான். இது செலவு கூடின பயிரோ இல்ல செலவு குறைஞ்ச பயிர்? இறப்பு குறைவு. உரம் 2 தரம் போட்டாக்கா அண்ணளவா ஒரு 2-3 பிறப்புக்கு அவ்வளவு செலவு முடியும் இருக்கு. இது ஒரு 5 பிறப்புன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 5 பிறப்புக்கு அரியந்தர் நிலப்பயில போட்டோம். பாத்திக்கு போட்டுட்டு இப்போ எந்த ஒரு கண்கழுவல் தண்ணி விடையக்க ஒரு 15 கிலோ யூரியா போட்டுனாங்க. 15 கிலோ யூரியா போட்டு நீங்க பாருங்க. இப்போ வந்து அவர் வந்து இதுக்கு வந்து செலவும் குறைவாம், அதே சமயம் குறைந்த அளவு உரம் தானே இதுக்கு வந்து தேவைப்படுதாம். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க இப்படி வந்து தண்ணி போய் கொண்டு சொல்லி இது ஒரு அழகிய மாலை போடுது. இப்படிப்பட்ட காட்சியில வந்து நீங்க வந்து காண்றது மிக மிக அரிதாக தான் இருக்கும். பாருங்க, பக்கத்துல வந்து வண்டி நிக்குது. இப்போ குராக்கனுக்கு வந்து வேற நோய் ஏற்படாது. பூக்குற நேரத்துல ஒரு மருந்து அடிச்சு விட்டா பொறுக்குற நேரத்துல அந்த புளிச்சு உப்பாது புழுக்குத்தல் வரும். இப்ப நீங்க குராக்கன் வைக்கிறதுக்காக திரையும் வைக்கலாம் தான். என்னதுக்காண்டி மட்டி இல்ல தின செய்ய எல்லாரும் விரும்புறேன். ஒரு தடவை நாடையில ஒரு ஆள் 2 பேர் அப்படி செய்து காட்டினா பேருக்கு வாங்கிட்டு ஒரு ஆள் 2. இப்ப இங்க மட்டில பொறுத்தளவுல ஒரு ஆள் ஒரு பயிர் வச்சா உடனே எல்லாரும் அதான் வைக்கிறேன். அதனாலதான் எல்லாம் மலிகிறது. எல்லாரும் ஒரே சந்தை முகரட்டான கொண்ட குடுப்பிய. அதனாலதான் அந்த மலிகிறது. அதான் எல்லாரும் மாட்டு பயிரை செய்ய போனோம். இந்த முறை குராக்கன் நான் எல்லாரும் வச்சிருக்கேன். இந்த முறை குராக்கன் கூடுது. போன முறை குராக்கன் குறைவு. போன முறை நல்ல விலை வித்ததோ இல்ல குறைவோ? போன முறை 500 ரூபாய் வித்தது. 500 ரூபாய் வித்தது. ஆமா. இப்ப சுகர்கார கூடத்தான். சுகர்கார குராக்கன் தான் சாப்பிடுவோம் அதிக அளவு. பாருங்க, சுகர் வருத்தம் உள்ளாக வந்து சக்கரை வியாதி உள்ளாக்கள் வந்து அதிக அளவுல வந்து குராக்கன் சாப்பிட்டா வந்து நல்லவா. இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் இப்போ அதிக அளவில் சுகர் வந்தாங்கலாம் கூடுதலாக இருக்கணும். கூடுதலாக எல்லாருக்குமே சுகர் வந்துட்டு இனிப்போல சாப்பிட்டு பாருங்க. இப்போ இங்கால வந்து தண்ணி மாற்ற போகிறேன். இப்போ நான் மற்ற இடத்துக்கு மாற்றி விட போறீங்களோ? அடுத்த பக்கம் வந்து மாற்றிட்டார் தண்ணியை. அடுத்த வாத்தி இது வந்து கட்டி முடிச்சாச்சு. இந்த லைன் போட்டுது. இனி இங்கால வந்து இப்போ வந்து தண்ணி விடுபடுது. இப்போ இது வரைக்கும் இந்த இப்போ 2 மாதமா ஆச்சு. இது இந்தலான எவ்வளவு என்ன மருந்து அடிச்சிருக்கிறீங்க இதுக்கு? இது இன்னும் அடிக்கல. ஒரு மருந்தும் அடிக்கல. பாருங்க, இது வந்து இன்னும் வந்து ஒரு மருந்துமே அடிக்கலையா. ஒரு மருந்து அடிக்காமதான் இப்படி பச்சை பசைரன் இருக்குது. இப்ப பாருங்க, இஞ்சால வந்து இப்ப வந்து குராக்கனுக்கு வந்து தண்ணி இறைச்சி ஒன்று பார்த்தேன். பாருங்க, இப்ப இது ஃபுல்லா வந்து இறைச்சி முடிக்க உங்களுக்கு அண்ணல வயத்துல மலத்தியாலம் பிடிக்கும். 2 மணித்தியாலம் காணும். 2 மணித்தியாலம் காணும். ஆனா தண்ணி அப்படி இல்ல. கிணத்துக்கே இல்ல. எத்தனை நேரம் முறைக்கிற நீ இது ஃபுல்லா? ஒரு காலமே பின்னேரத்திலயும் பாய் ஃபுல்லா பாய். எத்தனை பிறப்பு இது பாய்? இது 7 பிறப்பு. குராக்கன் ஒரு 5 பிறப்புலாம்.
இது 7 வரப்பு குறைக்கான ஒரு 5 வரப்புல நிக்குது. மிச்சம் கச்சான் நிற்கும். மிச்சம் கச்சான் பாருங்க. கொஞ்சால வந்து மயில்வானம் பண்ண வந்து சைக்கிள்ல வந்து நின்று பாக்குறார் குறைக்கான தண்ணி ஏற்றத. அவர்கிட்ட வீட்டுக்கு பின்னே தான் இந்த வயல் இருக்குது. இப்ப அதெல்லாம் வந்து நின்று பாக்குறார் பாருங்க. அவரும் ஒரு பழம்பெரும் விவசாயி. பழம்பெரும் விவசாயி. இப்ப 7,000 நடிகா செய்யறேன். அதான் பாருங்க அவரும் ஒரு விவசாயி தானா. இப்ப 7,000 நடிகா வந்து அவர் வந்து செய்யறே இல்லையா. விவசாயியை மட்டுமன்று இல்ல, சமூக சேவை மற்றவைக்கு உதவி செய்கிற அதெல்லாம் ஒரு நல்ல மனிதன். ஊர்ல ஒரு நல்ல மனுஷனுக்கு 4 பேரை கேட்டா தெரியும். 4 பேரை கேட்டா தெரியும். எங்களோட கடைசியா செத்து போயக உருவான ஒன்று பேரு. நாங்கள் எவ்வளவு காசு கிடந்தானோ பணம் கிடந்தா என்ன, இந்த எங்கட நாங்கள் செத்து போயக எங்களோட வரோம் இந்த பேரும் புகழும் தான். பேரும் புகழும் தான். அருணா கொடி கூட அறுத்து போடுவாங்க. அருணா கொடி கூட அறுத்து போடுவோம். அதான் அப்ப இது கேட்க நல்லதை செய்யும். இதே வளமைக்கு மாறா இந்த முதலியாளி தண்ணி வந்து இப்ப வளமை கடத்துது இல்லையா. இங்க இருந்தாங்க உப்பு உவர் தடுப்பணையில போட்டுட்டாங்களா. அங்கால போட்டபடியா தண்ணி பூ மாட்டுது. முந்தி வண்ணாத்தி பாலத்தாடலுக்கு தக்கண்டு கடந்துடும். இப்ப அதை குறுக்கறுத்து உவர் தடுப்பணை போட்டுருக்கு. இப்ப அதை எடுத்தா போகும். எடுத்தால் உவர் இஞ்சால வந்துடும். உவர் தண்ணி இஞ்சால வந்து ஒவ்வொரு தண்ணி அதான் அந்த உவர் தடுப்பணை போட்டுக்கிட்டாங்க. அப்ப ஒண்ணும் செய்யல. அது இப்போ இந்த ஒரு தடுப்பணை போட்டால கிணறுகள் எல்லாம் நல்ல மாற்றம், நல்ல தண்ணிய மாறிடு. இல்லையா உவர் தண்ணியா சரியான மாற்றம். தண்ணி ஓடி குடிக்கும். ஆனா உவர் தண்ணியா இருக்கும். இப்ப நின்று மழை தண்ணி நின்று வாட்டுறதால ஊர் மன தண்ணிய முந்தி எங்களை வளவு தண்ணிகள் எல்லாம் பாயில விடையில உப்பு தண்ணி. இப்ப திறந்த அப்ப இந்த ஒவ்வொரு தடுப்பான தான் அதுக்கு காரணம். முழு காரணம். சில பேர் அதை பட்டு உடையாண்டு நிப்பினா ஆனால் தெரியாத விஷயங்கள் தெரியும். அப்ப நீங்கள் சொல்லித்தான் எனக்கே தெரியும். மட்டையில வர ஆழமா இருக்கிறார். ஆனா தண்ணி போறதுல என்ன சொல்லிருக்கிறேன். அதுல போகுது இல்லையே, முதல் போன தண்ணி இப்ப போயில எனக்கே இந்த விஷயம் தெரியாது. அது மழை தண்ணி நின்று வத்தினால் நிலத்தடி நீர்ல போய் சேரேக்க நிலத்தடி நீர் நல்ல தண்ணியா மாறும். அதுக்காகத்தானே அந்த தொண்டவனாறு அணைய கூட கூட்டி வச்சிருக்கணும். அதுக்கு எத்தனையா கேஸ் போட்டு மேல துறக்காம வச்சிருக்கிறது காரணம் என்னென்றால் ஒவ்வொரு தண்ணி உள்ள வருது. ஒவ்வொரு தண்ணி இங்காலும் நல்ல நிலமாக்குறதுக்கு தான். ஏற்கனவே சவர நிலம் எல்லாம் இதோட திருந்தோ கணக்க திருந்தி இருக்கு. கணக்க திருந்தி இந்த நெல்லு விளையாத காணிகள் எல்லாம் இப்ப அந்த ஒவ்வொரு தடுப்பான ஒவ்வொரு தடுப்பு உப்பு நீர் உள்ளுக்கு விரையில தான், மழை நீர் தான். அதுக்கப்புறம் நல்லா விளையுது. சரியான நன்மை இருக்கு இந்த ஒவ்வொரு தடுப்பணையா. ஒவ்வொரு தடுப்பணை வேறங்க இந்த விஷயம், அதாவது இந்த ஒவ்வொரு தடுப்பணை விஷயம் வந்து எனக்கே தெரியாது. ஆனா வந்து இந்த இப்படி ஒரு விஷயம் நடந்தபடியே தான் இன்றைக்கு வந்து நிறைய பேர் நிலம் மாறி இருக்கு. அதே மாதிரி தண்ணி வந்து நல்ல தண்ணியா மாறி இருக்கான். அப்படி வந்து நிறைய விஷயம் வந்து இப்ப மட்டையில வந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து செயற்படுத்துற வந்து இப்ப எங்க சமநல தலைவர் வேற எங்களோட காய்ச்சி கொண்டு வேற பார்த்தோன்னா இப்ப வேறாம் வந்து மட்டையில் சமநல தலைவர். இதுக்கு முதல்ல இருந்த எல்லாரும் காசுகள் அடிச்சு கொண்டு ஓடினாங்களான வழியே இப்ப இவ வந்து இதுக்கு முதல் இருந்த தலைவர் ஓகே, அதுக்கு முன்னுக்கு இருந்தார்கள் என்னென்ன மாதிரி தெரியா. பழைய ஆக்களை கேட்டா சொல்லினா காசுகள் எடுத்தவே செய்தவே ஒன்றும் செய்யலேண்டா. ஆனா செய்த மாதிரி எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கணுமா. ஆனா ஒரு வேலையும் செய்த மாதிரி இல்லை. இவர் இப்ப வந்து நிறைய வந்து அபிவிருத்தியில வந்து இங்க நடந்து கொண்டு இருக்கு. மட்டையில விவசாயத்துல வந்து ஒரு மாபெரும் புரட்சி ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் வந்து நேரடியா வந்து பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவும் வந்து சம்மேளனத்தின் ஊடாக தான் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்ப வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியான நிறைவு செய்யும்.